திண்டுக்கல் மாவட்டம் மோர்பட்டி கிராமத்தில் 6 மாதங்களாக காணாமல் போன நீர்நிலை தொட்டியை கண்டுபிடித்து தரக்கோரி மக்கள் காலி குடங்களுடன் அரை நிர்வாணத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மோர்பட்டியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் பொதுமக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்து தருவதாக கூறி நீர்நிலை தொட்டியை இடித்துள்ளனர். தொட்டியை இடித்து 6 மாத காலமாகியும் இதுவரை நீர்நிலை தொட்டி அமைத்து தரவில்லை. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தால் அலட்சியமாக பதில் கூறுவதாக தெரிவித்த கிராம மக்கள் உடனடியாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தரக்கோரி பெண்கள் காலி குடங்களுடன் ஆண்கள் அரை நிர்வாணத்துடன் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மோர்பட்டி ஊராட்சி மக்களுக்காக குடிநீர் வழங்கிடு. வானங்கட்டு கேட்கிறோம், கொடுத்துடு குடிநீரை கொடுத்துடு. அதாவது கட்டடத்தை காணா, அந்த நீர்நிலை தொட்டியை காணா, அந்த நீர்நிலை தொட்டியை கண்டுபிடிச்சி மீண்டும் அதுபோல் அந்த நீர்நிலை தொட்டியை அதே இடத்துல அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஊர் சார்பாக கேட்குறோம். அதை கட்டுறதுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் ஆகும், இல்லை ஒரு 6 மாதம் கூட ஆகிட்டு போகுது. அது வரைக்கும் குடிநீர் வசதி ஒரு மினி டேங்கில் கூட கொண்டு கொடுக்கலாம். ஆனால் எல்லாரும் 3 கிலோமீட்டர் தாண்டி தண்ணிக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். 400 குடும்பம் இருக்குது, மொத்தம் 400 குடும்பம் இருக்குது. 650 ஓட்டு வாக்குகள் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு கலெக்டர் ஐயா செய்யணும். மீண்டும் செய்யவில்லை என்றால் இதுபோல் நாங்கள் அனைவரும் ஆண்டி வேஷம் போட்டுக்கிட்டு பாத யாத்திரையாக பழனி முருகனிடம் தான் கேட்க வேண்டும். தண்ணிக்காண்டி போர் நடந்திருக்குன்னு இதுவரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இனிமேல் மோர்பட்டி ஊராட்சி மக்களை யாரும் வஞ்சிக்க வேண்டாம். தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஐயா உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும். அதாவது எங்களுக்கு பசிக்குதுன்னா கூட 1 மணி நேரம் கழித்து கூட சாப்பிட்டுக்கலாம். தண்ணி தாகத்தை உடனே தீர்க்கணும். அதனால் நாங்கள் ஆண்டி வேஷம் போட்டு ஐயா அவர்கள்ட்ட